கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களோடு சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றேன். எல்லாம் சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஏசாயா 56 அதிகாரம் அதன் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு உங்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்றார். என் ஜெப வீட்டில் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வேதனையோடு நீங்க காணப்பட்டு இருப்பீங்க. என் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்னன்னா, உங்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி. அநேக குடும்பங்களில கண்ணீரோடு இருக்கலாம், அநேக குடும்பங்கள் பிரிவினையோடு இருக்கலாம், கடன் பிரச்சனை நினைச்சு கவலையோடு இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு குடும்பங்களில அநேக வியாதிகளோடு பலவீனத்தோடு இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இழந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார். என் தேவன் மகிழ பண்ணுகிற தெய்வம், என் தேவன் சமாதானத்தின் காரணர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, என் தேவன் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இதை இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வரப்போகிறது, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நான் உலகத்திலே சமாதானத்தை கொடுக்க வந்தேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தரேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின தெய்வம். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில சமாதானம் இழந்திருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம், நன்மையான காரியங்களை இழந்திருக்கலாம், உங்க அநேக பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். எல்லா காரியங்களிலும் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக காரியங்களிலே செய்து உங்க பிசினஸ்ல தோற்று போன நிலைமையில இருக்கலாம், உங்க பிசினஸ் தோல்வியில இருக்கலாம், அதன் நிமித்தம் உங்க வாழ்க்கையில கவலையோடு துக்கத்தோடு இன்னைக்கு நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். எங்க கொண்டு வந்து மகிழ பண்றாருன்னா, என் ஜெப வீட்டில உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். என் ஜெப வீடாகிய இந்த பரிசுத்தமான இந்த தேவ ஆலயத்துல கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுகிற தெய்வம். தேவனுடைய ஆலயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவனுடைய சபை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை கொண்டு வருகிற இடமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், தேவன் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உறவர்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க குடும்பங்கள் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், நண்பர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். என் தேவன் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தாய் உன்னை கைவிட்டாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், என் தேவன் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார், உங்க போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். என் தேவன் நன்மையான காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதங்களை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. அன்பு தேவ ஜனமே, துக்கத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில இது எப்போ மாறும், இந்த பிரச்சனைகள் எப்போ மாறும், இந்த போராட்டங்கள் எப்போ மாறும், இந்த கண்ணீர் எப்போ மாறும் என்று சொல்லி வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறல, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், உன்னை நான் மகிழ பண்ண போகிறேன். அநேக குடும்பங்களுக்கு நேராக, அநேக பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்களை நான் மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவனா இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் தேவையா? உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுமா? போராட்டங்கள் மாறணுமா? கர்த்தர் சொல்றார், உங்களை நான் மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீ மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில, இனி துக்கம் இல்லை, இனி கண்ணீர் வருவதில்லை, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு உங்க நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் ஜெப வீட்டில் உங்களை கொண்டு வந்து அவரை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களை நான் மகிழ பண்ணுவேன். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மகிழ்ச்சியை தர போகிறார். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், பிசினஸ்ல தோற்று போன நிலைமையில இருக்கலாம். நீங்க கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். அநேக துக்கத்தோடு இருக்கிறாங்க, அநேக கண்ணீரோடு இருக்கிறாங்க, அநேக வேதனையோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியை இழந்து போய் இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இதை பார்க்கிற இந்த வேலையில, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில இவங்க குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஒரு மகிழ பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர்
இவங்க நடுவில் நீங்கள் வாசம் பண்ணி இவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியா நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. வியாதிகள் மறைவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, பிசினஸ்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறட்டும், சமாதான குலைச்சல்கள் எல்லாம் மாறுவதாக. ஒரு தெய்வீக சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு கல்வாரி திருக்கரம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன். வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. அதன் நிமித்தம் மகிழ்ச்சி போயிருச்சே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அப்படி செய்து இவங்களை நீங்க மகிழ பண்ண போகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த நாளில இந்த பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்து இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.